பசிக்குதே, தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. தூங்குனாதானே கனவு வரும், கனவு வந்தாதானே அம்மன் வருவாங்க. என்ன பண்றது? என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. வெண்ணிலாவை இந்த போட்டியில ஜெயிச்சு நான் எப்படியாவது முத்தரசு மாமா கூட சேர்ந்து கொடி ஏத்தணும். அப்படி இல்லனா அவ ஜெயிச்சிடுவா. அவ ஜெயிச்சிட்டா இந்த ஊர் மத்தியில நான் அசிங்கப்பட்டு நிப்பேன். அது மட்டும் நடக்கவே கூடாது. நான் தோத்தாலும் பரவாயில்ல, அந்த வெண்ணிலா இதுல ஜெயிச்சிட கூடாது. நான் தவிக்கிற மாதிரியே அவளும் தூக்கம் வராம தவிக்கணும். அப்போதான் அவ கனவுல ஆத்தா வரமாட்டான், அந்த பொருளும் எங்கன்னு சொல்ல மாட்டான். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? இந்த வீடு முழுக்க பவரை கட் பண்ணிடலாம். அந்த புழுக்கத்துல கண்டிப்பா வெண்ணிலா கண் முழிச்சிடுவா. அப்போ அவளுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வந்தாதானே கனவுல ஆத்தா வருவா. கனவு வரலனா அந்த பொருள் எங்க இருக்குன்னு எப்படி சொல்லுவா? மகளே, எனக்காக நேர்லயே வந்துட்டியாத்தா? எத்தனை சோதனை வந்தாலும் நீ எனக்காக கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பூஜை செய்ய தவறுனதே இல்ல. உன்ன மாதிரி ஒரு உண்மையான பக்தைக்கு நேர்ல காட்சி தரதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்காக கடுமையான விரதம் இருந்து தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணதுல என் மனசு குளிர்ந்துருச்சு. நாளைக்கு காலையில என் சந்நிதிக்கு போ. ஈசானி மூலையில இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்ட போய் கண்ணை மூடி என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டு அதோட அடியில 3 அடி தோண்டு. அந்த இடத்துல எனக்கு சொந்தமான செப்பு தகட்டாலான சக்தி சக்கரம் உன் கைக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஆத்தா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஆத்தா. ஆத்தா வந்துட்டா. முத்து மாமா, முத்து மாமா. என்னாச்சு மாமா? ஆத்தா என் கனவுல வந்துச்சு முத்து மாமா. என்ன சொல்ற? ஆமா முத்து மாமா, ஆத்தா கோவில்ல இருக்கிற ஈசானி மூலையில வேப்ப மரத்துக்கு அடியில 3 அடி தோண்டுனா ஆத்தாவோட செப்பு தகடால ஆன சக்தி சக்கரம் என் கைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. கடவுளே, நானே பயந்து போயிருந்தேன். அவ வந்து கொடி ஏத்துனானா அதோட அசிங்கம் எதுவுமே இல்லை. நல்ல வேலை, ஆத்தா கண்ணு திறந்துட்டா. நம்ம 2 பேரும் ஒன்னா கொடி ஏத்தணும், அதுதான் என்னோட ஆசை. ஸ்வேதா முகத்துல கரிய பூசணும். சரி வேண்டா, சாமிக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியா படுத்துங்க. இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா தூங்கு. பவரை கட் பண்ணலான்னு வந்தேன். ஆத்தா வெண்ணிலாவுக்கு பவரை கொடுத்துட்டு போயிட்டாளா? விடமாட்டேன், நான் ஜெயிச்சே தீர்வேன். போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. நம்பூதிரி, போனை எடுங்க. ஸ்வேதா. ഹലോ നമ്പൂതിരി. എന്താ ശ്വേത ഈ സമയത്തില്?
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால தான் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கேன். ஐம் வெரி சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க. வெண்ணிலாவோட கனவுல அம்மன் வந்து செப்பு தகட்டாலான சக்தி சக்கரம் கோவில்ல இருக்கிற அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லிச்சான். அத அவ முத்தரச மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அப்படியா? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மன் கனவுல வந்ததா அந்த வெண்ணிலா பறஞ்சிட்டுண்டீங்க. கண்டிப்பா அது நிஜமா தான் இருக்கும். ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எப்படியாவது அந்த கோயில்ல இருக்கிற சக்தி சக்கரத்தை ராத்திரியோட ராத்திரியா தோண்டி எடுத்து கோவில்ல அரச மரத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க. ஏன்னா வேப்ப மரத்துக்கு கீழே தான் அந்த வெண்ணிலா தோண்டுவா. அப்போ அவ கைக்கு அது கடிக்காதுல்ல. நான் என் கனவுல ஆத்தா வந்து அரச மரத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா சொன்னான்னு சொல்லி அந்த சக்தி சக்கரத்தை நான் எடுத்துறேன். நீ நினைக்கிற அளவுக்கு அந்த சக்தி சக்கரம் சாதாரண விஷயம் இல்லம்மா. யாரு கனவுல அம்மன் வந்து சொல்லிச்சோ அவங்க தோண்டுனா மட்டும்தான் அவங்க கைக்கு அது கிடைக்கும். நான் போய் தோண்டினாலும் அது என்னோட பார்வைக்கு புலப்படாது. இப்போ என்ன பண்ணட்டும்? சாமி, இப்போ நம்ம என்ன பண்றது? அப்போ அந்த வெண்ணிலா கொடி ஏத்திருவாளா? அவ ஜெயிச்சிடுவாளா? ஐயோ, அது மட்டும் நடக்க கூடாது. சாமி, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எந்தா பர? எனக்கு அந்த அம்மன் சக்தி சக்கரம் மாதிரி போலியா செப்பு தகட்டுல ஒன்ன நீங்க தயார் பண்ணி கொடுங்க. மத்தபடி நடக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது நான் ஜெயிச்சே தீரணும். ஆத்தா, உன் சக்தியே சக்தி. பாருங்க சாமி. ஆத்தா கனவுல வந்து சொன்ன மாதிரி சக்தி சக்கரத்தை என் கண்ணுல காட்டி கொடுத்துட்டா. ஆத்தா, ரொம்ப நன்றி ஆத்தா. வெண்ணிலா, இப்ப நீ யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது போதும் எனக்கு. என் கனவுல வந்த விஷயத்தை நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அத சபைக்கு நடுவில் என்னன்னு காட்டுறேன். இப்ப வந்துடுறேன். இந்த சக்தி சக்கரம் தான் ஆத்தா என் கனவுல வந்து சொன்ன சக்தி சக்கரம். அதனால வெண்ணிலா முத்தரசன் கூட சேர்ந்து கொடியேத்தலாம். அதுக்கு ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா.
உன் கையில சக்தி சக்கரம் கிடைச்சிருக்குமா? நீதாம்மா கொடியேத்தணும். அதுல யாருக்கும் ஆட்சேபணம் இல்ல. உன் கைக்கு இப்படி ஒரு சக்தி சக்கரம் கிடைச்சிருக்குமா? வாங்க பூசாரி கிட்ட போய் நியாயம் கேட்போம். வாங்க போலாம். சரி, அடுத்த வேலைகளை நம்ம சரிங்க பூசாரி ஐயா. நில்லுங்க. ஆத்தா சொன்ன சக்தி சக்கரம். பாத்தீங்களா, ஸ்வேதா அம்மா எடுத்த சக்தி சக்கரம். ஆத்தா இவங்க கனவுல வந்து இந்த சக்தி சக்கரம் கோயில் அரச மரத்தடி பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதத்தான் ஸ்வேதா அம்மா எங்க கண்ணு முன்னாடி இப்ப தோண்டி எடுத்தாங்க. அம்மனோட சக்தி சக்கரம்ங்கிறது ஒண்ணுதானே இருக்கும். அது எப்படி ரெண்டு இருக்கும்? ரெண்டுல எது சரியான சக்கரம்னு தெரியலையே. ஏன்பா, ஸ்வேதா அம்மா கையில இருக்கிறது தான் உண்மையான சக்தி சக்கரம். என்ன விளையாடுறீங்களா? நாங்க வெண்ணிலா பக்கத்திலேயே தான் இருந்தோம். வேப்ப மரத்து அடியில இருந்து இப்பதான் அந்த சக்தி சக்கரத்தை தோண்டி எடுத்திருக்கு. முதல்ல எடுத்தது வெண்ணிலா தான். அதுதான் உண்மையான சக்கரம். அதனால அவங்க தான் கொடியேத்தணும். என்னையா நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி வெண்ணிலா கொடியேத்த முடியும்? அப்போ ஸ்வேதா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸ்வேதா அம்மா எடுத்ததும் ஒரிஜினல் சக்கரம் தான். அவங்க தான் முத்தரசன் ஐயா கூட சேர்ந்து கொடியேத்தணும். புரியுதா? அந்த அம்மனே ஸ்வேதா தான் முத்தரசன் ஐயாவோட பொண்டாட்டின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, அமைதியா இருங்க. சும்மா இல்லாத பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யாருங்க போய் பேசுறா? கோவில்ல வந்து நாங்க போய் பேசுறோமா இல்ல நீங்க பேசுறீங்களா? என்னையா அப்பப்ப கையை நீட்டி பேசிட்டு இருக்க? இங்க பாரு தலைவர், நான் நியாயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். தகராறு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுங்க விடுங்க விடுங்க. இந்த பாருங்க, நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. அவன் சொல்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் என் பொண்டாட்டியும் கிடையாது. அவ கடவுள ஆத்தா வர அளவுக்கு அவ ஒன்றும் நல்லவளும் கிடையாது. அவ ஏதோ திலாலங்கடி வேலை பண்ணிட்டு தகுடு தத்தம் பண்ணி ஒரு கோடி சக்கரத்தை கொண்டு கையில வச்சிருக்கா. ஏன் சாமி என்னைக்கு அது பேயோட கடவுள வருமா? இவ பேயோட முழு உருவம். இதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க கிளம்புங்க. அப்ப வெண்ணிலா எடுத்தா நிஜம், ஸ்வேதா எடுத்தா என்ன பொய்யாயிடுமா? என்னென்ன நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்க? வெண்ணிலா கனவுல அம்மன் வந்து தகுதி எடுத்தா அதை நீங்க நம்புவீங்க. அதே ஸ்வேதா கனவுல அம்மன் வந்தா அதை நீங்க நம்பாம அவளை அசிங்கப்படுத்துவீங்க. இல்ல, எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன நியாயம்? தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான இடம். உங்க வீட்டு சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோங்க. இங்க பொதுவா தான் பேசணும். பூசாரி, தலைவர் நியாயத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களா நியாயத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, 2 பேருக்கும் ஆத்தா கனவுல வந்து 2 சக்கரத்தை பத்தியும் சொல்லி அதை 2 பேருமே எடுத்திருக்காங்க. அதனால முத்தரசன் ஐயா கூட ஸ்வேதா வெண்ணிலா 2 பேருமே சேர்ந்து கொடியேத்தட்டும். ஸ்வேதாவும் முத்தரசன் ஐயாவோட பொண்டாட்டின்னு அந்த ஆத்தாவும் சொன்ன மாதிரி தானே இருக்கு. சரியா? அதுக்கு என்னதான் வழி? இப்போ ஆளாளுக்கு பேசியிருந்தா என்னதான் அர்த்தம்? பூசாரி ஐயா, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ரெண்டு மனைவிங்க சேர்ந்து கொடியேத்துறது இது வரைக்கும் நடைமுறையிலே கிடையாது. யாராவது ஒருத்தர் தான் முத்தரசன் கூட சேர்ந்து கொடியேற்ற முடியும். ஒண்ணு பண்ணலாம், அம்மன் முன்னாடி நாளைக்கு திருவிழா சீட்டு போட்டு பார்த்தரலாம். அதுல யாரு பேர் வருதோ அவங்க முத்தரசன் கூட சேர்ந்து கொடியேற்றட்டும். பூசாரி, இது அருமையான ஐடியா. என்னப்பா, ஒத்துக்கிறீங்களா? சரி, நாளைக்கு திருவுள்ள சீட்ல என் பேர் வருது. அப்போ இதே மாதிரி இவங்க எல்லாம் ஒத்துக்காம கலாட்டா பண்ணா வேற என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் வேற ஏதாவது சோதனை வைப்பீங்களோ? முத்தரசன் தம்பி, நாளைக்கு திருவிழா சீட்ல ஸ்வேதா பேர் வந்தா நீங்க அவங்க கூட சேர்ந்துதான் கொடி ஏத்தணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. வராது, நிச்சயமா வராது. ஆத்தா நிஜமானே உண்மையா இருந்தா, உண்மைதான் ஜெயிக்கும்னா திருவிழா சீட்டுல இவ பேரு வராது.
வரவும் விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அப்புறம் என்னங்க, அதான் பூசாரியா சொல்லிட்டாருல, நாளைக்கு கோயில்ல திருவுள சீட்டு போட்டு பாத்துக்கலாம். சரி, எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க, பாத்துக்கலாம். கிளம்புங்க கிளம்புங்க. பூசாரி சொல்றாரு, நாளைக்கு பாத்துக்கலாம். அண்ணா, என்னண்ணே நீங்க எதுக்கு வளவலன்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி விரதம் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கனவுல சாமி வந்தது நியாயம். ஸ்வேதா கனவுல சாமி வந்ததுன்னு சும்மா அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போறா. உண்மையான பக்திக்கும் போலி பக்திக்கும் அப்புறம் என்னென்ன வித்தியாசம்? அவ கண்டிப்பா போய் சொல்றானே. கோல் எடுத்தா குரங்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்த பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வச்சு சமரசம் பேசிட்டு இருக்கீங்க. கார்த்தி, கொஞ்சம் பேசாம இரு. ஏற்கனவே அவர் கோவத்துல இருக்காரு, நீ வேற அதிகப்படுத்திட்டு இருக்காத. இங்க பாரு, நமக்கு வேணும்னா நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் புரியும். ஆனா இது ஆத்தா உண்மையான பக்தர்கள் மேல பண்ற சோதனையா தான் நான் நினைக்கிறேன். இப்படிதான் இந்த அம்மா சில நேரங்கள்ல விளையாடி பாப்பாங்க. சேட்டக்கார குழந்தைங்கள ஒரு எல்லை வரைக்கும் அனுமதிப்பாங்க. எல்லை மீறறப்போ தண்டிச்சிடுவா. அண்ணி, என்ன நீங்க? கண்டிப்பா நாளைக்கு திருவுள்ள சீட்ல என் பேர் வரும் கார்த்தி. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை இப்படி திருவுள்ள சீட்டு போட்டு பாக்குற வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் ஆத்தாவோட எண்ணம்னா மனுஷங்க அதை மீறி நாம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும். திருவள்ள சீட்ல என் பேரு வர வரைக்கும் நான் கண்டிப்பா இன்னும் தீவிரமான விரதத்துல இருக்க போறேன். நல்ல வேலை ஸ்வேதா, எப்படியோ வெண்ணிலாக்கு சரிக்கு சமமா போராடி அந்த தகட கண்டுபிடிச்சு ஜெயிச்சுட்ட. நாளைக்கு திருவுல சீட்ல மட்டும் உன் பேர் வர மாதிரி எப்படியாவது பண்ணிட. இது வரைக்கும் நான் ஜெயிச்ச எல்லா விஷயமும் என் மூளையால ஜெயிச்சது. ஆனா நாளைக்கு நடக்க போற திருவுல சீட்டு போடுறதுங்கிறது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது. அம்மனோட அருள் இருந்தா மட்டும்தான் நான் அதுல ஜெயிக்க முடியும். எனக்கு அந்த குடுப்பனையும் அதிர்ஷ்டமோ கிடையாது. ஊர்க்காரங்க முன்னாடி சீட்டை மாத்தி 2 சீட்லயும் என் பேர் இருக்கிற மாதிரி பண்ண முடியவே முடியாது. வீட்டுல நான் கூட ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி மாத்தி யோசிக்கலாம். ஆனா அந்த வெண்ணிலா ஏன் அளவுக்கு எந்த தகுதியும் இல்லாதவ, படிக்காதவ. ஆனா அவளுக்கு அந்த அம்மனோட அருளும் அதிர்ஷ்டமும் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு அவ கூட கலந்துகிட்டேன்னா நான் தோத்துதான் போவேன். ஐயோ, நான் தோத்துருவேன். அவ ஜெயிச்சிடுவா. அவ கண்டிப்பா ஜெயிக்கதான் போறா. ஸ்வேதா, இப்படி புலம்பாம அடுத்தது என்ன ஆகணுமோ அதை பத்தி யோசி. என்ன மருது, என்ன ஆகுறது? ஏற்கனவே அவளை பைத்தியமாக்கலான்னு சொல்லி அந்த வைத்தியரை பத்தி சொன்னேன். அந்த ஆள் என்னடானா மூலிகையை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காருன்னு சொன்னீங்க. இப்ப அவரு வந்தாரா இல்லையா? அது சாரி ஸ்வேதா, அவரு வந்துட்டாரு. காலையில கோயிலுக்கு போற அவசரத்துல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த வைத்தியர் மூலிகையோட வந்துட்டாரா? அப்போ அந்த வைத்தியரை மூலிகை எடுத்துக்கிட்டு உடனடியா வீட்டுக்கு வர சொல்லுங்க. மொத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வெண்ணிலா போட்டிக்கு வரவே கூடாது. அது மட்டும்தான் இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. சீக்கிரமா போங்க மருது. நான் இதுல எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த வெண்ணிலா எப்படியாவது பைத்தியம் ஆகணும். அவளை நான் பைத்தியக்காரி ஆக்கதான் போறேன். இந்த ஸ்வேதா அவளை பைத்தியக்காரி ஆக்குவா. என்னாச்சு? இன்னும் அவர் காணோம். டைம் ஆகுது. வரேன்னு இருந்தேன் ஸ்வேதா. இதோ வந்துட்டாரு. வாங்க வைத்தியரே, மூலிகையை கொண்டு வந்துட்டீங்களா? இந்தாங்கம்மா.
நீங்கள் கேட்ட அந்த மூலிகை பச்சிலை இதில் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டில் இருந்து தேடி கொண்டு வந்தம்மா. இதை அரைச்சி பாலில் போட்டோ இல்லை ஜூஸில் கலந்தோ சாப்பிட்டா அதை சாப்பிட்றவங்க பைத்தியமாயிருவாங்க. சாதாரண பைத்தியம் இல்லைம்மா, ரொம்ப தீவிரமான பைத்தியமாயிருவாங்க.